லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் மகள் திருமேனி இயக்கத்தில் அஜித் நடித்துள்ள விடாமுயற்சி வரும் February 6 முதல். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். ஏதாவது ஒரு மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடக்குதுன்னா நம்ம ஜி என்ன பண்ணுவாரு? கரெக்டா அன்னைக்கு காலையில கோயில்ல போய் பிரார்த்தனை பண்ணுவாரு. இப்பயே அதேதான் பண்ணிருக்காரு. அதுல கொஞ்சம் மாற்றம். ஆத்துல போய் பிரார்த்தனை பண்ணிருக்காரு. ஆத்துலயா? பிரயாக்ராஜ் நகர்ல இருக்கிற அந்த திருவேணி சங்கமம், கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கிற அந்த 3 ஆறுகள் மத்தியில போய் நின்று முங்கி எழுந்திருச்சு புனித நீர் ஆடி மக்களுக்காக பிரார்த்தனை பண்ணியிருக்காரு. எதிர்கட்சிகள் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாருங்க, ஜனவரி 13 இருந்து February 26 வரைக்கும் நடக்குது. இன்னைக்குதான் டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிக்குது. கரெக்டா அதே நேரத்துல போய் பண்றாரு இவரு. அதாவது அன்னைக்கு நியூஸ்ல வந்துடணும், என் பேச எல்லாரும் பாத்துடணுங்கிற மாதிரியே பண்ணிட்டு இருக்காரு. இதுவும் தேர்தல் விதிமீறல் தான் அப்படின்னு சொல்றாங்க. பட் தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுவாங்க? அது டெல்லியில நடக்குது. இவரு குளிக்கிறது பிரயாக்ராஜ்ல. அதுவும் அவரோட இஷ்டம், என்னைக்கு போய் குளிக்கலாங்கிறது. அவர் குஜராத்ல தேர்தல் நடக்கும்போது ரோட் ஷோ போனதுக்கே எதுவும் பண்ணல தேர்தல் ஆணையம். அவர் ரோட் ஷோ எங்க போனார்? ஓட்டு போட போனாரு. மக்கள் சைலன்னு பார்த்தாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணுவாரு? ஆமா, அவரு அப்படித்தானே பாஜக சொன்னாங்க. கார்லயே போயிருக்கலாம், இருந்தாலும் நடந்து போனாரு. ஆனா நம்ம சொல்லியிருந்தோம் ஷோல, இந்த மாதிரி February 4 வரையும் 4 வீலருக்கு அங்க அனுமதி இல்லை அப்படின்னு சொன்னோம். அன்னைக்கே நம்ம சொன்னோம். அதுக்கு அடுத்து வருவார் போல பிரதமர் மோடி. அதனால 4 வரை மட்டுமே இந்த இதை வச்சிருக்காங்க அப்படின்னு கரெக்டா 5 வந்துட்டாரு. டெல்லி எலெக்ஷன் அன்னைக்கு கொஞ்சம் நடுங்குச்சு அவருக்கு. குளிர், தண்ணி சில்லுன்னு இருக்கும்ல, அதனால 56 இன்ச்சு அவருக்கு. இருந்தாலும் ஆமா, என்னதான் பரமாத்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாலும் குளிர் தானே. 73 வயசு வரை ஆயிருச்சு. ஓகே, ஆனா அந்த பேண்ட் எல்லாம் போட்டு இருந்தாரு. அதான் வேஸ்ட் கட்டிருப்பான்னு பார்த்தேன். அந்த ட்ராக் பேண்ட் எல்லாம் போட்டு நின்று ஆமா, ஸ்னார்க்லிங் எல்லாம் பண்ணிருக்காரு ஏற்கனவே. இப்ப இதெல்லாமும் பண்ணிருக்காரு இன்னைக்கு. ஓகே, நம்ம பிரார்த்தனை எல்லாம் பண்ணிருக்காரு. நம்ம நன்றி சொல்லிக்கணும் நம்ம ஜிக்கு. கண்டிப்பா. இன்னொரு பக்கம் இந்த மகா கும்பமேளா பத்தி பேசும்போது பாஜக எம்பி ஹேமமாலினி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இந்த உயிரிழப்புகள் கூட்ட நெரிசல்கள் வந்தால் அது ஏற்படத்தானே செய்யும், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, அதெல்லாம் மிகைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போனேன், நல்லா தான் இருந்துச்சு, நான் நல்லா நீராடிட்டு தான் வந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்கள மாதிரி சில விஐபிகள் இப்படி போனதுனால தான் அன்னைக்கு மக்கள் கூட்ட நெரிசலே ஏற்பட்டுச்சு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமாவே தெரியல. ஆமா, அந்த ஏற்கனவே ஒரு பாபா கூட்டத்துல நூற்றுக்கணக்கான பேர் இறந்து போனாங்க. அப்பவே அந்த அரசாங்கம் பெருசா கண்டுக்கவே இல்லை. பாஜக பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்களே தான் சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் அப்படின்னு அவங்களே தான் டீல் பண்றாங்க. ஆனா அகிலேஷ் யாதவும் நாடாளுமன்றத்துல வச்சு கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. ஆமா, அவங்க உயிரிழப்புகளை மறைக்கிறாங்க. நிறைய பேர் உயிரிழந்திருக்காங்க. ஆனா 30 பேர் தான் உயிரிழந்த மாதிரி ஒரு கணக்கு காட்டி மறைக்குது அங்க உள்ள பாஜக அரசாங்கம்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. ஆமா, அந்த இறந்து போன பாடியும் ஜேசிபி அப்புறப்படுத்திருக்காங்க. அவங்களுக்கு உரிய மரியாதை கூட அந்த பாடியில கொடுக்கலங்கிறது அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. ஏற்கனவே கார்கே 1000 பேர் இறந்து போனதா சொல்லியிருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் 2000 பேருக்கு மேல இருக்கும் அப்படின்லாம் சொல்றாங்க. நிறைய பேர் வீடியோக்கெல்லாம் வெளியிட்டிருக்காங்க சமூக வலைதளத்துல. எங்க அப்பா போனாரு, எங்க சொந்தக்காரங்க போனாங்க, இப்ப காணாம போயிட்டாங்க, ஊபி அரசாங்கம் தொடர்பு கொண்டா நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், அவர் எங்க இருக்கான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் பதிலாம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த வீடியோவை தூக்கிடுறாங்க சோசியல் மீடியால இருந்து. ஆமா, அதனால எவ்வளவு கணக்கு அப்படிங்கிறதே தெரியவே இல்லைன்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களும் குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பிரதமர் மோடி இதை பத்தி பேசுறாங்க நாடாளுமன்றத்துல. அதை பத்தி பேசல. அவர் பிரச்சனையை பத்தி எப்பவுமே பேச மாட்டாரு. மற்ற விஷயம் அவருக்கு எது பிரச்சனையா தோணுதோ, ராகுல் காந்தி இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பேசிட்டு இருப்பாரு. அதுவும் ராகுல் காந்தி பேரை கூட சொல்லாம நேற்று பேசியிருந்தாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு தான் ஏழைகளோட வழி தெரியும், அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நாங்கள் நிறைய விஷயங்களை அவங்களுக்காக பண்ணோம். ஆனால் சில பேர் ஏழைகளோட கூரை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, அவங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாது, அதெல்லாம் சலிச்சும் போச்சு மக்களுக்கு அப்படின்ட்டு இருக்காரு. பிரச்சாரம் முந்தானத்தோட டெல்லியில் ஓஞ்சிட்டாலும் நேற்று பேசியிருக்காரு பிரதமர் மோடி நாடாளுமன்றத்தில். ஆனால் பிரச்சாரமாக பேசலை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கெஜ்ரிவாலை சொல்கிறாரு, நாங்களாம் மக்கள் பணத்தை சேமிச்சுக்கிட்டு இருக்கோம், கரெக்டாக யூஸ் பண்ணுறோம், ஆனால் சிலர் அவங்களுக்கு சொகுசு பங்களா கட்டிக்கிறாங்க, இந்த மாதிரி நகர்ப்புற நக்சல்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெஜ்ரிவால் ராகுல் காந்தி எல்லாம் சொல்லியிருக்காரு, திட்டியிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அவரு. காலங்காலமா சட்டமன்றத்துல அந்த அரசு எழுதித்தர உரையை தான் ஆளுநர் படிப்பாங்க, அதான் மரபு அப்படின்ட்டு இருக்காரு. டெல்லி தான் வந்திருக்காரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. அது நாடாளுமன்றத்திலிருந்து சொல்லாம ஆளுநர் ரவிட்டே நேரடியா சொன்னா நல்லா இருக்கும். அவருக்கு சொன்ன மெசேஜ் தானா இது? இல்ல ரவி ஏன் அப்படி பண்றாரு, யாரும் சொல்லாம பண்றாரா, மோடிக்கே தெரியாம பண்றாரா தெரியலையே. இன்னொரு பக்கம் என்னன்னா, ஏற்கனவே சோனியா காந்தி மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்திருந்தாங்க ராஜ்யசபால. இப்ப லோக்சபால ராகுல் காந்தி மீது உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. பாஜக MP நிஷகாந்த் தூபே என்ன குறிப்பிடாரு அப்படின்னா, அவரு
வந்து சைனால இருந்து எல்லா பீஸான ப்ராடக்ட் வாங்கிட்டு வந்து இந்தியாவில ஒண்ணு சேர்க்கிறாங்கன்னு குற்றச்சாட்டு வந்து வச்சிருக்காரு. அது வந்து பொய். அதே மாதிரி இந்திய எல்லை சீனா ஆக்கிரமிச்சிருச்சுன்னு சொல்றாங்க, அது வந்து அவதூறு. அதே மாதிரி பிரதமர் மோடி ட்ரம்போட பதவியேற்பு விழாவில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ஜெய்சங்கர் ஏவி விட்டு இருந்தாரு, அது அப்பட்டமான வந்து பொய். அதே மாதிரி மகாராஷ்டிரா தேர்தலில் முறையீடு நடக்கவே இல்லை. இந்த மாதிரி வந்து நாடாளுமன்றத்திலேயே அவதூறும் பொய்யா சொல்லியிருக்காரு. அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஓம் பிர்லாட்ட உரிமை மேல நோட்டீஸ் கொடுத்தனால ஓம் பிர்லா வாங்கி வச்சிருக்காராம். இந்த பக்கம் அம்மா, இந்த பக்கம் மகன். நாளானைக்கு யாரு மேல? பிரியங்கா காந்தி மேல கொடுப்பாங்களா? நாடாளுமன்றத்துல தமிழ்நாடு எம்பிக்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை எம்பி சு வெங்கடேசன் நிறைய டேட்டாக்களோட வந்து பேசியிருக்காரு. உலக மக்கள் தொகையில இந்தியா வந்து 20%, ஆனா உலக வர்த்தகத்துல வெறும் 2% தான் நம்ம இருக்கோம். சேவை துறையில 4.6, சுற்றுலாத்துறையில 1.5, ரொம்ப கம்மியால இருக்கு. இதெல்லாம் வேற சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த அரிட்டாப்பட்டி மதுரை மாவட்டத்துல டங்ஸ்டன் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் போராட்டம் பண்ணி 77 நாளுக்கு மேல போராட்டம்லாம் பண்ணி அதை வந்து ரத்து பண்ண வச்சுட்டோம். ஆனா குடியரசுத் தலைவர் உரையில அரிய கனிம வளங்களை நாங்க தனியார் கொடுப்போம்னு அந்த ஸ்பீச்ல வந்து இருக்கு. ஒரு அரிட்டாப்பட்டி நாங்க காப்பாத்திட்டோம், இன்னும் நிறைய அரிட்டாப்பட்டி உருவாக்க போறீங்களா அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இன்னொரு கேள்வி வந்து எழுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா, அரசியல் சாசனத்தோட இந்த 75வது ஆண்டை முன்னிட்டு உறுதிமொழி எடுத்தோம் இருவை அந்த கூட்டத்தொடர்ல, அது வந்து இந்திய இருந்திருக்கு. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் பேசுறப்ப அரசியல் சாசனத்தோட முதல் பக்கத்தை இந்தியில வந்து படிக்கிறாங்க. இந்த ஒரு மொழி ஆதிக்கத்தின் கீழே இந்த அவையை கொண்டு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மக்கள் வந்து ஏத்துக்க மாட்டாங்கிறத சொல்லியிருக்காரு. அதே மாதிரி திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த செங்கல்பட்டுல தடுப்பூசி மையம் இருக்கு, அது 12 ஆண்டுகளா செயல்படாம இருக்கு மாநில அரசு கட்டுப்பாட்டுல. அதை தமிழ்நாட்டு அரசுகிட்ட கொடுக்கணும்னு ரொம்ப காலமா கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து வலியுறுத்தி வந்து பேசியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் மாநிலங்களவையோட திமுக எம்பி கனிமொழி NVN சோமு அவங்க வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி பிஎம் ஸ்ரீ திட்டத்துல வந்து நீங்க கையெழுத்து போட்டா மட்டும்தான், அந்த பள்ளிகள் திட்டத்துல கையெழுத்து போட்டா மட்டும்தான் நிதி தரேன்னு சொல்றாங்க, இவங்க மாணவர்கள் படிப்போட விளையாடுறாங்க மத்திய அரசு அப்படின்லாம் சொல்லி பேசியிருந்தாங்க. அதே மாதிரி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர் ஒரு டேட்டா வந்து வெளியிட்டிருக்காரு. இந்த சுங்கச்சாவடிகள் பக்கத்துல இந்தியா முழுக்க இருக்க சுங்கச்சாவடிகள் அருகாமையில ஒரு 1300 கழிவறைகள் வந்து இருக்கான். தூய்மை திட்டத்தின் கீழ் நிறைய கழிவறைகள் வந்து கட்ட போறாங்களாம். இருக்கு, செயல்பாட்டுல இருக்காங்கிறதான் கேள்வி. அது செயல்பாட்டு இல்லைன்னா நீங்க புகார் அளிக்கலாமா ஒன் ஆப்ல அழிச்சிங்க, உடனே நடவடிக்கை வேற எடுத்துட்டு இருக்காங்களாம். அப்படியா? ஆனா பாருங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்குறாங்கன்னு ஒவ்வொரு வண்டி வந்து போறப்ப அது எவ்வளவு மக்கள் வந்து கிராஸ் ஆகி போற இடம். இப்பதான் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே நாங்க அமைக்க போறோம்லாம் அறிவிப்பு வைக்கிறாங்க அவங்க. ஆமா, இதை சொல்லியிருக்காங்க. டப்பு மட்டும் வாங்குறீங்களே, சேவையை சரி கொடுக்குறீங்களா? இப்ப வேற என்னன்னா இன்க்ரீஸ் பண்ண போறாங்கல்ல புதுசா தமிழ்நாட்டுக்கு. அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 சுங்கச்சாவடிகள் அதிகமாக போகுது. சரி, அதை வந்து அங்கேயும் கட்டி விட்டுருவோம் கழிவறைகள்தான் சொல்லியிருக்காரு. மவுண்ட் ரோட்ல கொஞ்சம் வைக்கலாம், ஏன்னா நிறைய டிராபிக் ஆகிட்டு இருக்கு. சுங்கச்சாவடி வைக்கலாமா? ஐடியா கொடுப்போம்பா, இன்னும் டிராபிக் ஆகும் சுங்கச்சாவடி வச்சா. நிறைய பேர் காசு கட்டணும்னு சொல்லிட்டு வேற எதுல வருவாங்கல்ல, அதுக்காக சொல்றேன். ஐடியா கொடுப்போம். மத்திய அரசு பாவம் கஜானா இல்லாம இருக்காங்க, கடன்லாம் வர வாங்குறாங்க, நம்ம கொஞ்சம் ஐடியா கொடுப்போம், பாவம் அவங்களும். ஆமா, இந்த ஐடியாவெல்லாம் கேட்டுட்டு செஞ்சிட போறாங்க, சும்மா இருங்க. வரும். அடுத்த செய்திக்கு போறதுக்கு முன்னாடி வீரயுக நாயகன் வேல்பாரி நம்ம விகடன் பிளேல வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு இன்னையில இருந்து. நிச்சயம் வந்து கேளுங்க. வேல்பாரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தொடர். அது அதை படிச்சுட்டு தான் என்னுடைய பொண்ணுக்கு நான் ஆதினினே வந்து பேர் வச்சேன். ஆமா, இப்ப வந்து அது ஆடியோ வடிவிலையும் கேட்கலாம். நிச்சயம் கேட்க போறேன். நம்ம ஷோ முடிஞ்சு நிச்சயம் நேர்களும் நீங்களும் வந்து கேளுங்க. அதுக்கான லிங்க் வந்து கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கு. இந்தியாவுக்கு சாதகமா மாறிக்கிட்டு இருக்கு அமெரிக்கா சீனா அந்த வர்த்தக போர். ட்ரம்ப் வந்து டேரிஃப் வந்து போட்டிருந்தாரு. அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற மெக்சிகோ, கனடா, அதே மாதிரி சைனா, பக்கத்தில் இருக்கிற இந்த 2 நாடுகளுக்கும் 25%, சைனாக்கு மட்டும் 10% வந்து போட்டிருந்தாங்க. எதனால வந்து போட்டிருந்தாங்கன்னா, சட்டவிரோதமா மெக்சிகோ எல்லையிலிருந்தும் கனடா எல்லையிலிருந்தும் அமெரிக்கா ஊடுருவிடுறாங்க, அதனால நாங்க நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் டேரிஃப் எல்லாம் வந்து போட்டாரு. எங்களுடைய மாகாணத்துல ஒன்னா நாங்க இணைச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு கவர்னர் அப்படின்னு சொல்லி ஜஸ்டின் ட்ரூடோ எல்லாம் வந்து பேசியிருந்தாங்க. டேரிஃப் போட்டதுக்கு அப்புறம் மெக்சிகோ அந்த ஜனாதிபதி அதே மாதிரி ஜஸ்டின் ட்ரூடோ வந்து பேசியிருக்காங்க ட்ரம்ப் கிட்ட போன்ல. அதனால வந்து தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்காரு அந்த 2 பக்கமும். அவங்க என்ன வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, கனடால இருந்து நிறைய போதைப் பொருட்களும் வருது, அதனால நாங்க $1 பில்லியன் மேல அதுக்கு நாங்க பணம்லாம் ஒதுக்கி நாங்க கருதி நிப்பாட்டுறோம் ட்ரூடோ வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி மெக்சிகோவும் நாங்க ஒரு 10,000 ராணுவ வீரர்கள் வந்து நிப்பாட்டி உள்ளுக்குள்ள வராம நாங்க பாத்துக்கிறோம்னு சொன்னதுனால இப்போதைக்கு 1 மாசத்துக்கு வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா சைனா என்ன பண்ணாங்கன்னா,
15% போட்டிருக்காங்க அமெரிக்கா மேல அவங்க டாரிஃப். சைனாவுக்கும் இப்ப அமெரிக்காவுக்கும் ஒரு வர்த்தக போர் நடக்குது. இது இந்தியாவுக்கு சாதகமா சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவில இருந்து நிறைய மின்சார இயந்திரம், அந்த கைபேசி, மருந்தகம், ஆட்டோ உதிரி பாகங்கள், அந்த ஆலைகளுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம இனிமேட் எக்ஸ்போர்ட் பண்றப்ப நமக்கு லாபம் அதிகரிக்கும் அப்படிலாம் சொல்றாங்க. அரசாங்கம் மனசு வச்சு அந்த மாதிரி எம்எஸ்சி எல்லாம் இருந்தாங்கன்னா ஊக்குவிச்சாங்கன்னா இந்த இந்தியாவுமே இந்த 2% இருக்கோம்ல உலக வர்த்தகத்துல இன்னும் மேம்படலாம் நம்ம. ஆமா, வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்துறாங்க? ஏன்னா உலகத்துல நிறைய நாடுகளுமே மனித வளம் இல்லைன்னு இருக்காங்க. இங்க இருக்கு மனித வளம், ஆனா இங்க வேலைதான் இல்ல. அது பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு இந்தியாவில. ஆமா, வேலை வாய்ப்பின்மை. இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த அமெரிக்கா பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அங்க சட்டவிரோதமா இல்லீகலா நிறைய இமிகிரன்ட்ஸ் இருக்காங்க இந்தியால இருந்து வந்தவங்க. அவங்க எல்லாம் வெளியேற்றணும்னு சொல்லி 2 நாடுகளுமே அதை பத்தி பேசியிருந்தாங்க. இப்போ அதுக்கான வேலையை அமெரிக்கா ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க இருந்து ராணுவ விமானத்திலே அமெரிக்கால இருந்து கொண்டு வந்து இங்க அமிர்தசரஸ் பஞ்சாப்ல இறக்கியிருக்காங்க. ஒவ்வொரு கட்டமா இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ முதல் கட்டமா கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமானவர்கள் வந்திருக்கதா சொல்றாங்க. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கு. தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டிருந்தாங்க. எந்த மசோதா அனுப்புனாலும் டிலே பண்றாரு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. தேதி வரையார குறிப்பிட்டிருக்காங்க. 2020 ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து 2023 ஏப்ரல் 20ஆம் தேதி வரைக்கும் 12 மசோதாக்கள் திருப்பி அனுப்பியிருக்காரு. அதுல 10 மசோதாக்கள் நாங்க திருப்பி சட்டமன்றத்தை நிறைவேற்றி அனுப்பி விட்டுட்டோம். ஆனா முடிவெடுக்காம வச்சிருக்காரு, கிடப்பிலே போட்டிருக்காரு. இது சட்ட விரோதம், அரசியல் சாசனம் மதிக்கவே இல்லைங்கிற மாதிரி வாதாடினாங்க. அந்த சைடுல இருந்து ஆளுநர் தரப்புல இருந்து மத்திய அரசு சார்பா தான் வாதாடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல எல்லாமே நான் குடியரசுத் தலைவர் அனுப்பியாச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப குடியரசுத் தலைவர் அனுப்புனா அதை திருப்பி என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அரசு சார்பா ஒரு டைம் மசோதா திருப்பி அனுப்பிட்டா, திருப்பி நிறைவேற்றி அனுப்பிட்டா அப்ரூவ் கொடுக்கணும், சட்டத்துல அப்படிதான் இருக்கு அப்படின்னு வாதாடுறாங்க. முக்கியமா என்ன கேஸ்ல பதில் சொல்லணும்னு இருக்காங்கன்னா, அந்த துணைவேந்தர் நியமனத்துல பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுக்குறாங்க ஆளுநருக்கு. தமிழ்நாடு அரசும் பதில் சொல்லணும். திருப்பி இந்த வாரத்துக்குள்ள வந்துடும் அந்த வழக்கு. டெல்லிக்கு எல்லாம் போயிருந்தாரு ஆளுநர் RN ரவி. அங்க உச்சநீதிமன்றம் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. பாயிண்ட் எடுக்கதான் போயிருக்காங்க UGCல பேசுறதுக்கு. பிரதமர் மோடி வேற அறிவுரை எல்லாம் கொடுத்திருக்காரு நாடாளுமன்றத்துல, எழுதி கொடுத்ததை வாசிங்க அப்படின்லாம் சொல்லி. அடுத்த டைம் வேற மாநில வாசிச்சாலும் வாசிப்பாரு. ஏன்னா பதவிக்காலம் முடிஞ்சு பலமாதான் நீட்டிச்சுக்கிட்டு இருக்காங்க அவரை. அடுத்த ஜனவரிக்கு இருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். வேற மாநிலத்துக்கு போட்டாலும் போட்டுருவாங்க. சரி, வெயிட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பலாம், அனுப்பி விட்டுருவாங்க. அது குடியரசுத் தலைவரோடைய குடியரசுத் தலைவரோட எண்ணமா? சரி, டெல்லியில எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. வாக்குப்பதிவு 50% நெருங்கிட்டு இருக்கு இப்போ இந்த நேரத்துல. அங்க போன தடவை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்திலாம் எப்பவும் கைக்கு வாக்களிக்கிறவங்க தொடப்பக்கட்டைக்கு வாக்களிச்சிருந்தாங்க. அதாவது ஆம் ஆத்மியோட சிம்பிள் அது. ஏன்னா கூட்டணியில இருந்தாங்க. இப்போ 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறதுனால இன்னைக்கு ராகுல், பிரியங்கா, சோனியா காந்திலாம் ஒரு பக்கம் வாக்களிச்சாங்க. அதே மாதிரி கெஜ்ரிவால் அவர் குடும்பத்தோட வந்தாரு. அமைச்சர் ஜெய்சங்கர் வாக்களிச்சிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி சுமூகமா போனாலும் சில இடங்கள்ல பாஜகவுக்கும் ஆம் ஆத்மி ஆட்களுக்கும் மோதல் போக்கு இருக்கதை பார்க்க முடிஞ்சது. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஈரோடு கிழக்குல இன்னைக்கு காலையிலிருந்து இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அம்மா என்னோட வாக்கை நான் போடவே இல்லை, யாராவது போட்டுட்டாங்கன்னு சலசலப்புலாம் ஏற்பட்டுச்சு. ஃபரிதா பேகம் அவங்க போய் சொல்லியிருக்காங்க 49 வச்சு வாக்கு போடுறாங்களான்னு பார்ப்போம் ரைட் இருக்காங்க. மொத்த வாக்காளர்கள் எவ்வளவு பேர் அப்படின்னா 2,26,000 பேர் அங்க இருக்காங்க. போன டைம் EVKS 1,10,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. 66,000 வாக்குகள் டிஃபரன்ஸ் இருந்தது. இந்த முறை அந்த டிஃபரன்ஸ் அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க DMK-வினர். நாம் தமிழர் போன முறை ஒரு 10,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த முறை அதிகமா வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் கணக்கு போட்டிருக்காங்க. அப்போ February 8 ரிசல்ட் வரப்போகுது. அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வழக்குல பத்திரிகையாளர்களை துன்புறுத்துறாங்கன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் சார்பாக உயர் நீதிமன்றத்துல அதை விசாரிச்ச நீதிமன்றம் பத்திரிகையாளர்களை துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறத SIT அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. அதே மாதிரி விசாரணைக்கு ஒத்துழைக்கணும்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கிட்ட சொல்லிருக்காங்க. விசாரணைக்கு எல்லாரும் ஒத்துழைக்க தயாரா தான் இருக்கும். ஆனா த்ரெட்டன் பண்ற மாதிரி உங்க வீடு எங்க இருக்கு, உங்க அப்பா என்ன பண்றாங்க, 20 வருஷமா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குனீங்க, இதெல்லாம் கேட்க வேண்டிய தேவை என்ன? இதுல போனை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னைக்கு காலையில கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சேலத்துல இருந்து மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஒரு பெண் அங்க சேலத்துல தான் இருக்காங்களாம். அவங்க இங்க சென்னையில ஒரு நண்பர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தபோது அவங்க அங்கே மாதாவரம் போகிறதுக்காக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் ரொம்ப நேரமாக அதை பார்த்துட்டு இருந்துட்டு வாங்க நான் கொண்டு போய் விடுறேன்னு சொல்ல அவங்க வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அவரே பையெல்லாம் தூக்கி வச்சு அவங்கள ஏற்றிருக்காரு. போகிற வழியில் வண்டலூரில் இன்னும் 2 பேரை வேற ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏற்றிருக்காரு. ஆட்டோலே வச்சு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணுக்கு.
இவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க லைவ் லொகேஷன்லாம் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி காவல்துறைக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்து சொல்லி எல்லாம் ட்ராக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னா பாதி வழியிலே இறக்கி விட்டுட்டு அவங்க 3 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடி இருக்காங்க. இப்போ போலீஸ் வந்து அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க 3 பேரையும். இதே மாதிரி இன்னொரு சம்பவம், ஒரு கொடூரமான சம்பவம் வந்து கிருஷ்ணகிரியில் நடந்திருக்குது. என்னன்னா 8ஆம் வகுப்பு மாணவி பர்கூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் வந்து படிக்கிறாங்க. இவங்களை 3 ஆசிரியர்கள், அந்த இதிலே ஆசிரியர்களில் கொடூரன்கள் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்க வந்து கர்ப்பமாகி கருவெல்லாம் கலைக்கப்பட்டதா தகவல் வந்துகிட்டு இருக்கு. இப்போ போக்சோல அவங்க 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கதாகவும் சொல்றாங்க. இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி விசாரிச்சு நம்ம நாளைக்கு பேசுவோம். தமிழக அரசு ஊழியர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அந்த பழைய பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. 2003க்கு அப்புறம் அரசாங்கத்துல வந்து வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த பங்களிப்பு ஓய்வூதியம் தான் இருக்கு. அந்த திட்டத்துல பழைய ஓய்வூதியம் கிடையாது. தொடர்ந்து அரசாங்க ஊழியர்கள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சங்கம் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. திமுக வாக்குறுதி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்ப அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுது? அதே வாக்குறுதியை திரும்ப கொடுப்பாங்க. அடுத்த வருஷம் எலெக்ஷன் வர போகுது. வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்ப ஒரு குழு அமைச்சிருக்காங்க. உள்ளாட்சித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் ககதீப் சிங் பேடி உள்ளிட்ட ஒரு 3 பேர் அமைச்சிருக்காங்க. 9 மாசத்துக்குள்ளார இவங்க ஆய்வுலாம் அப்படி அறிக்கைலாம் வந்து கொடுப்பாங்களாம். இப்ப 3 அந்த ஸ்கீம் இருக்கு. பழைய பென்ஷன் ஸ்கீமு, அந்த பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம், ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இது 3ஐயும் வந்து அலசி ஆராய்ஞ்சு 9 மாசத்துல கொடுப்பாங்க. இப்ப பிப்ரவரி 9 மாசம் கழிச்சு வரப்ப நவம்பர் டிசம்பர் ஆயிடும். அப்ப எலெக்ஷன் வரப்ப இந்த கரெக்டா இருக்கும். கரெக்டா இந்த அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க பாருங்க. அடுத்த முறை வந்தோம்னா பண்ணிடுவோம்னு சொல்லி வாக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா என்னன்னா அரசாங்க ஊழியர்கள் அது வேணும்னு ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இல்லாத பட்சத்துல திமுக எதிராக போகக்கூடிய சூழல் கூட இருக்கும். அரசாங்க ஊழியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பாப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு. அரசியலும் மதம் எங்கெல்லாம் கலக்குதோ அங்கெல்லாம் பிரச்சனையை தான் நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்கள்ல. இப்ப திருப்பரங்குன்றத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2 நாட்களா பக்தர்கள் செலவே தடையெல்லாம் வந்து விதிச்சிருக்காங்க. யாரு போனாலுமே செக்கலார பண்ணிட்டு போறாங்க. திருப்பரங்குன்றம் பஸ்ல போறாங்கன்னா சரி, கார்ல வந்து போனாலும் சரி, 2 வீலர் போனா கூட வந்து பிடிச்சு பாத்துறாங்கன்னா தமிழ்நாடு காவல்துறை. இப்ப என்னன்னா உயர்நீதிமன்றம் அனுமதி வந்து கொடுத்திருந்தாங்க போராடுறதுக்காக. 5 மணிக்கு மேல அங்க ஆர்ப்பாட்டம்லாம் வந்து நடந்தது. ஆனா ராஜா வேற மாதிரி பேசியிருக்காரு. ஒரு குற்றச்சாட்டுமே வந்து எழுது. ஆமா, நீதிமன்றத்துல சொல்லியிருந்தாங்க எந்த சர்ச்சையாவும் எதுவும் பேசாதீங்க அப்படின்ட்டு. ஆனா நான் இப்படிதான் பேசுவேன், என்னோட வழக்கம் இதுதாங்கிற மாதிரியே பேசியிருக்காரு ராஜா. அவர் என்ன சொல்றாருன்னா, திமுக அரசு வந்து தாலிபான் அரசு அப்படின்னு சொல்றாரு. இந்து விரோத தாலிபான் அரசு 2026ல முடிவு கட்டுவோம், அதுக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கிறோம், அதாவது அயோத்தியா மாறிடும் இந்த இடம்னு சொல்லி அரசு வந்து சொல்றாங்க. அதனாலதான் போராட அனுமதி கொடுக்கலன்னு. நாங்க இங்கிருந்து தான் தொடங்குறோம், எங்களோட இதுவே அயோத்தியா மாத்துறதுதாங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. முருகனோட இந்த அறுபடை வீட்டுல ஒன்னான திருப்பரங்குன்றத்துல இருந்து அதை தொடங்குறோம்லாம் பேசியிருக்காரு. அயோத்தியால என்ன நடந்துச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மலை மேல இருக்கிற தெய்வங்களை தான் நம்ம வந்து வேண்டிக்கணும். தமிழ்நாடு ரொம்ப அமைதி பூமியா இருக்கு, மதுரை ரொம்ப அமைதி பூமியா இருக்கு. இந்த மாதிரி சில பேர் பேசிட்டு போனதுனால சலசலப்புகளோ வேற ஒரு சச்சரவுகளோ உண்டாயிடக்கூடாது. இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு என்ன சொல்றாருன்னா, திமுக ஆட்சி மேல பல பேர் பழி போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த அரசுக்கு அபாயத்தை ஏற்படுத்த சிலர் வந்து முயற்சிக்கிறாங்க, அது மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அதெல்லாம் தவிடுபடி ஆக்குவாங்கன்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. வருண், ஒரு குறும்படம் கிடைச்சிருக்கு. குறும்படத்துல வழக்கமா யாரு சிக்குவா? அமைச்சர் யாராவது சிக்கியிருக்காங்களா? ஒருத்தர் சிக்கியிருக்காரு. முதல்ல வீடியோ பார்த்தா அப்புறம் டீட்டெயிலா சொல்றேன். இப்போ அவர் பேர் சொன்னேன். அவர் கொஞ்சம் நாயுடு, அவரு எங்க ஜாதிக்காரு. ஆனா எனக்கு ஓட்டு போட மாட்டாரு. இருந்தாலும் கொஞ்சம் மாறினவன மாறல, இன்னொருத்தன் போய் கெடுக்க மாட்டாரு. பாவம் நடு, அவர் நல்ல பாவம் பேசணும் நம்ம பத்தி எல்லாம். அவர் போய் கெடுக்க அந்த எண்ணம் வரல. அவர் நாயுடு எங்க சார் இருக்காரு, ஆனாலும் ஓட்டு போட மாட்டாரு. சாதி சங்க மாநாடு இதுலயும் பேசுறாரா? இல்ல, பள்ளி கல்வித்துறை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்துல வன்னிவீடு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில அந்த 100ஆண்டு விழா, தமிழ்நாட்டுல மொத்தம் 2000 பள்ளிகளுக்கு மேல 100ஆண்டு விழா கொண்டாடுறாங்கன்னு நம்ம பேசணும்ல. அதுல ஒரு பள்ளியில 100ஆண்டு விழா கொண்டாடிருக்காங்க. அதுல போய் தான் வந்து தன்னுடைய சாதிய பெருமையை பேசியிருக்காரு. ஏற்கனவே அமைச்சர் காந்தி, கைத்தறி அமைச்சர் காந்தி ராணிப்பேட்டையை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி ஏற்கனவே மதுரையில அமைச்சர் மூர்த்தி மாணவர்கள் முன்னாடி சாதி பெருமையெல்லாம் பேசிட்டு இருந்தாரு. இப்ப இவர் வந்து மாணவர்கள் முன்னாடி பேசுறாரு. என்ன சொல்ல வராங்க இவங்கலாம்? அதான், ஏன்னா ஆல்ரெடி பள்ளி கல்வித்துறையில நிறைய ஏற்பாடெல்லாம் பண்றாங்க. இந்த கையில கயிறு கட்டுறது, இந்த ஜாதியெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதுக்காக ஃபண்ட்லாம் ஒதுக்கி பண்ணிக்கிட்டு இருக்கிற சூழல்ல அமைச்சர்களே போய் அவர் நாயுடு தான் இதுதான் அப்படின்னா என்ன சொல்லி தராங்க? ஆமா, சமூக நீதி எங்க இங்க சாதி பெருமை பேசுற இடத்துல அதெல்லாம் முதல்ல இந்த அமைச்சர்களை கூப்பிட்டு முதல்ல கிளாஸ் எடுக்கும், சமூக நீதினா என்ன அப்படின்னு. ஆமா, வெறும் ஓட்டு வாங்குறது மட்டும் எப்படின்னு பாத்துட்டு இருக்காம இதெல்லாமும் வந்து பார்க்கணும். ஆண்டாள் ஆறுமுகம் அவருக்கு சொந்தமான RKM பவர் ஜென் பிரைவேட் லிமிடெட், அவங்களுக்கு சொந்தமான சில இடங்கள்ல சென்னையில ரெய்டெல்லாம் பண்ணாங்க இடி.
இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1000 கோடி மதிப்பிலான ஆவணங்கள்லாம் எடுத்திருக்காங்களாம். 9-12 crores மதிப்பிலான பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம். 12 crores 9-12 crores 9-12 crores 1 கோடிக்கு 6 சைபர் வரும். 10 கோடி 100 கோடி கிட்டத்தட்ட 1000 கோடினா 1000 கோடி கிட்ட போயிருக்காரு. அவர் வந்து இப்ப சரௌண்ட் பண்ணியிருக்காங்க இடி. இப்போ வந்து அவர் முடக்கியிருக்காங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாம்சங் சுங்குவார் சத்திரத்தில் தொடர் போராட்டம்லாம் நடத்தி இப்போ வந்து அவங்க தொழிற்சங்கம்லாம் அமைச்சிட்டாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க சாம்சங் நிறுவனம்லாம், அந்த முன்னின்று போராடின ஒரு 3 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டு 400 பேர்கிட்ட கிட்டத்தட்ட வந்து அந்த தொழிற்சங்கத்திலேருந்து விலகுறோம்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கையெழுத்து வாங்கியிருக்காங்க. இதை எதிர்த்து உள்ளிருப்பு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங் தொழிலாளர்கள். ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ் அந்த மாகாணத்தோட அமைச்சராக இருக்கிறாங்க ஜோ ஹேலன் அப்படிங்கிறவங்க. இவங்க வந்து ஒரு 446 கிலோமீட்டர்ஸுக்கு ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டிய இது இருந்திருக்கு. அரசு வாகனத்திலே அரசு போட்டு அந்த டிரைவரை போட்டே போயிருக்காங்க. அரசு கொடுத்த டீசல் பெட்ரோல்லையே வந்து போன உடனே திரும்ப வந்தோடனே ஒரு சின்ன சர்ச்சை ஏற்பட்டிருக்கு இதை சுற்றி. உடனே அவங்களுக்கு வந்து ஆமாம் நம்ம மக்கள் வந்து நம்மளை கேள்வி கேட்குறாங்க, நம்ம அவங்க நம்பிக்கை இழந்துட்டோம், அதனால வந்து நம்ம இந்த பதவியில் தொடரக்கூடாதுன்னு அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அந்த செலவையும் அந்த 446 கிலோமீட்டருக்கு என்ன செலவாச்சு, டிரைவருக்கு எவ்வளோ பேட்டா எல்லாம் வந்து சேர்த்து நானே கொடுத்துட்றேன்னு, இந்த டோல்கேட் கட்டணும் எல்லாம் டோல்கேட்டு எல்லாம் அது இருந்துச்சான்னு தெரில, ஆனால் வந்து எல்லாத்தையும் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியும் ஒரு அமைச்சரா இருந்திருக்காங்க, இப்ப ராஜினாமா பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஆஸ்திரேலியா இந்த நாடுகளை நம்ம கேட்க முடியும். இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அமைச்சர் சொந்த இதுக்கு போக கூடாதா? மக்கள் பணி எவ்வளவு சேராரு அவரு, போற வழியில ஒரு காது குத்து முடிச்சுட்டு அடுத்து மக்கள் பணிக்கு போறேன்னு சொல்லி சமாளிச்சிருவாங்க இங்கெல்லாம். இதெல்லாம் கத்துக்கணும். ஜாதி பெரிய பேசிக்கிட்டு இருக்க கூடாது. ஒண்ணும் இல்ல, சரியா போயிரும், விடு பாத்துக்கலாம். இந்த வார்த்தைகளை வச்சு அண்ணன் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்ல. ஷேர் மார்க்கெட் ப்ரோஸ் டு நியூ கமர்ஸ். இறங்க தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நியூ கமர்ஸ் அப்ப தினமும் இறங்குதே மாப்பிள்ள. இருங்க பாய், மேல போகும். நமக்கு பிடிச்ச கட்சியில சேருவதை விட நம்ம கூப்பிடும் கட்சியில சேர்ந்தாதான் பதவி கிடைக்கும்னு விஜய் வச்சே போட்டிருக்காங்க. 12 லட்சம் LPA செல்ஃப் அட்வைஸ் டு பி லைக். 12 லட்ச ரூபா சம்பளம்டா, நல்லா வேலை செஞ்சு இன்கிரிமெண்ட் எதுவும் வாங்கி வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுறாதீங்களா. இதுல ரொம்ப தவறான ஒரு புரிதல். அது என்னன்னா எது கம்மியா இருக்கா தான் கட்ட வேண்டியதா இருக்கும். அது வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நிறைய புரிதல் இல்லாதவங்களுக்கு இந்த திங்கட்கிழமை வந்து IPS ஃபினான்ஸா பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், தெளிவா வந்து புரியும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. பாஜக எம்பிக்களுக்கு, பாஜக ஆதரவாளர்களுக்கு, வலதுசாரிகளுக்கு எல்லாருக்குமே அண்ணனா இருக்கிறது, வானத்தை போல் அண்ணனா இருக்கிறது யாரு? ஜி தானே. நம்ம ஜி தான், பிரதமர் மோடி தான். அப்ப அண்ணன் சொன்னா என்ன பண்ணணும்? தம்பிமார்கள் கேட்கணும். வயசுல சின்னவங்களோ இல்லையோ, பட் உயர்ந்த பதவியில் இருக்காரு. அவர் தான் ஒரு முகமா இருக்காரு பாஜகவுக்கு, மத்திய அரசோடைய அவர் தான் பிரதமராகவும் இருக்காரு. ஆனா அவர் சொன்னா கேட்கணும். அவர் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்லியிருக்காரு? அரசியலித்தர உரைதான் ஆளுநர் வந்து படிக்கணும், அதான் மரபு அப்படின்ட்டு இருக்காரு. இதை நம்ம யாருக்கு நம்ம பொருத்தி பார்க்கணும்? தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. ஏன்னா இந்த வருஷமும் வெளிநடை பண்ணிட்டாரு, போன வருஷமும் வந்து படிச்சுட்டு போயிட்டாரு, கட் பண்ணிலாம் எடிட்டிங்லாம் வந்து பண்ணாரு. அவர் தெளிவா சொல்றாரு, அண்ணன் இப்ப தெளிவா சொல்லிட்டாரு. தம்பி கேட்கிறாரா இல்லையான்னு பார்ப்போம். அப்ப அண்ணன் சொன்னா கேட்கணும், அண்ணன் சொன்னா கேட்கணும், கேட்க கூடாதுங்கிறது ஆளுநர் ரவிதான் வந்து முடிவெடுக்கும். பட் அண்ணன் சொல்லியிருக்காரு, அவருடைய அண்ணன். அதனால அண்ணன் சொன்னாங்கிற விருதை வந்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவிக்கும் பிரதமர் மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம். நன்றி. மகள் திருமேனி இயக்க லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் வழங்கும் அஜித் த்ரிஷா நடித்துள்ள ஆக்ஷன் த்ரில்லர் படம் விடாமுயற்சி நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின்னர் February 6 முதல் உங்கள் அருகாமையில் உள்ள திரையரங்குகளில்.